அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராவது குறித்து ஆலோசனை கூட்டம். நீங்க தான் கேட்கணும். அதிமுக டிடிவி இணையணும்னு எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்க 8 ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். நீங்க எதுக்கு அண்ணா அதிமுக நீங்க எதுக்கு அது மாதிரி கேள்வியே தப்பாச்சே. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அன்னைக்கு கூட மதுரையில் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், விவசாயிகள், அரசு ஊழியர், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார ஊழியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க. இனிமே குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த பணம் போய் சேருது. மாதம் 1000 ரூபாய். அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல்லையே 1000 கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றிருக்கிறதை அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க. தொடர்ந்து நடைபெறுது. டெல்லியில எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் பூகம்பமாக கிளம்பியதோ அதுபோல தமிழ்நாட்டிலும் இந்த டாஸ்மாக் பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாகம் எடுத்து ஓட இருப்பதை பார்க்குறீங்க. அது தேர்தலில் கடுமையா எதிரொலிக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எங்களை போய் அவங்களோட இணைவீங்களான்னு கேட்கறது சரியான கல்வியா நான் நினைக்கல. எனக்கு அது மாதிரி தகவல் எல்லாம் தெரியல. யூகத்தின் அடிப்படையில ஏதோ தகவல் அடிப்படையில் நம்ம எதுவும் இல்லைங்க. போயிட்டு எதுவும் தொலைக்காட்சியிலையோ இதுலயோ நான் எதுவும் பார்க்காத ஒரு தகவலை பற்றி நான் பேசுவது நல்லா இருக்கு. நாங்கள்லாம் பழைய நண்பர்கள், எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களாக செயல்பட்டு வருபவர்கள். இதில் கட்சி மாற்று கட்சியாக இருந்தால் ஒரு திருமண விழாவிலும் ஒரு நல்லது கெட்டதுகளில் சந்திக்கிறப்பையோ எங்கேயாவது பொதுவெளியில் சந்திக்கிறப்பையோ ஒருத்தர் பேசிக்கிறதுனால உறவுல இருக்காங்கன்னு சொல்றது தவறு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோட இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இப்ப யாரும் அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் கிடையாது. அதனால அந்த கேள்வி நீங்க கேட்பது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன்.